நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய நாமக்கல் தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பிலே களம் கண்டு வரலாற்று வெற்றியை பெற வாய்ப்பு வழங்கிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியும் அவர்களுக்கும், என்னுடைய அரசியல் ஆசான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய KRN ராஜேஷ்குமார் மற்றும் நம்முடைய வனத்துறை அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்களும், அதேபோல சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய PM செல்வகணபதியன் அவர்களும், அதேபோல நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் மதுரா செந்தில் அவர்களும், அதேபோல இரவு பகல் பாராமல் உழைத்த கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதேபோல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய அழகு பார்த்த அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். BS மாதேஸ்வரன் என்னும் நான் என்றென்றும் உங்களுடைய ஒருவனாக ஜாதி மத அரசியலை கடந்து தமிழக முதல்வருடைய எண்ணப்படி வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பேன் என உங்களோடு இணைந்து சேவையாற்றிட நாம் நாமக்கல் தொகுதியை தன்னகரில்லாத தொகுதியாக மாற்ற உழைப்பேன் என உறுதி கூறுகின்றேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் அன்போடு காணிக்கையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம்.